சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்றம், பாதுகாப்பு மற்றும் கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக நாடு முழுவதும் பெரும் அளவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. ட்ரம்ப் கடந்த ஜனவரியில் பதவியேற்ற பிறகு அமெரிக்க அரசின் பொருளாதார கொள்கைகளை மாற்றி செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளை எடுத்தார். அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வெளிநாடுகள் எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அதே அளவு வரியை அந்நாட்டு பொருட்களுக்கு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்ற பெயரில் விதித்தார். அது மட்டுமின்றி அரசு ஊழியர்களை எளிதாக பணி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை வலுப்படுத்தியது. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் உத்தரவுகள் என ட்ரம்ப் எடுத்த பல முடிவுகளுக்கு அந்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏழை அமெரிக்கர்களுக்கான மருத்துவ காப்பீடு நிதி பெருமளவில் குறைக்கப்பட்டதும் பொதுமக்களின் அதிருப்தியை மேலும் தீவிரப்படுத்தியது. இதனால் அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் சுமார் 2500 இடங்களில் போராட்டங்கள் வெடித்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு யாரும் மன்னர் இல்லை என கூவியபடி தெருக்களில் இறங்கினர். வடக்கு வர்ஜீனியாவில் இருந்து வாஷிங்டனுக்கு செல்லும் மேம்பாலங்களில் பேரணிகள் நடத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் மூத்த எம்பி பெர்னி சாண்டர்ஸ், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் பங்கேற்றனர். அமெரிக்காவுடன் சேர்ந்து லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் வெளியில் கூட ட்ரம்ப் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டங்களுக்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப், இந்த ஆர்ப்பாட்டங்கள் அர்த்தமற்றவை, நான் மன்னர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அமெரிக்க நலனுக்காகவே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று தனது பதிவில் கூறினார். அதே சமயம் குடியரசுக் கட்சி தலைவர்கள் போராட்டக்காரர்களை கடுமையாக விமர்சித்தனர். ஜனநாயக கட்சியினர் போராட்டங்களை ஆதரித்து மக்கள் அமைதியாக தங்கள் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.